வேல்முருகன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜெகதீச பாண்டியன் பத்தி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த வேலையை வச்சுதான் இவரை ஆதரிச்சிருக்க கூடாது. யாரு? வேல்முருகன் ஆதரிக்கல, அதான் போட்டிருக்காரு. அது எப்போ இன்னைக்கு போட்டிருக்காரு. முன்னாடில நான் ஒரு வருஷமா அவர் பேசுவாரு. இவர் இப்போ வந்துட்டு அதுக்கு தான் வர்றேன். இப்ப ஏன் சொல்றாரு தெரியுமா? அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் இவங்க 2 பேர் ரத்தம்ன்றாங்க. யாரு? சீமான் இவருக்கு ரத்தம், அவர் இவருக்கு ரத்தம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த சீமான் கட்சி, சீமான ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறது, அவர் பேரை கெட்ட பேர் ஆக்குற மாதிரி நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் போய் நம்ம கட்சி அடையாளத்தோட போய் பேசுறாருன்னா, அந்த முதல் பேட்டியிலே தம்பி ராஜா இப்படி பேசாத. இல்ல சார், அதான் அவர் சொல்றாரு. பதிவுல நீங்க படிச்சீங்கன்னு தெரியல. நான் படிச்சுட்டேன். பல தடவை அவருக்கு சொல்லி அவர் கேட்கல. நான் பல தடவை சொல்லிட்டு பாருங்க, ஒருத்தன் நான் கேட்கிறேன், ஒரு தடவை சொல்லி கேட்கல, 2வது தடவை சொல்லி கேட்கலாம், என்ன பண்ணுவான்? இப்ப அதெல்லாம் கட்சி விட்டு நீக்கிடுவேன், கிளம்பு. அந்த அதர்மம் மனோஜ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. நிகழ்ச்சி நடத்தி சீமான மிக கேவலமா பேசிட்டாரு. அந்த மேடையில இவர் போய் பேசிட்டாரு. ஜெகதீச பாண்டியன் அவருக்குள்ள ஒரு பெரியாரிஸ்ட் இருக்காருன்றது உங்களுக்கு? அது இருக்கு. பெரியாரிஸ்ட் தான் அவரு. அதுல இருக்கிறாருன்றதுலாம் கிடையாது, இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வருஷமா பேச விட்டுட்டாரு. பேசட்டும்ன்ற மாதிரி. இன்னைக்கு ஒரு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அப்போ அது அவரும் அதை விரும்பினாருன்றீங்களா? சீமான் அப்படி பேசினார், அவரு விரும்பினார். அவரு கண்டிப்பா விரும்பியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே நடந்துகிட்டது சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். சீமானும் சரி, வேல்முருகனும் சரி. இந்த மாதிரி இவர் தலை வச்சு ரெடியா இருப்பாராம் வேற இடம் கொடுக்கறதுக்கு. இது என்னங்க இது? அது ஒரு கட்டத்துல முட்டி வெடிச்ச விஷயம் தான் அந்த வேற நம்ம ஜெகதீச பாண்டியன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜெகதீச பாண்டியன் பத்தி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்களும் முன்ன நாம் தமிழர்ல இருந்த ஒரு நபர் தான். அவர் முன்ன நாம் தமிழர்ல இருந்தாரு. நாம் தமிழர்ல இருந்து வெளியில தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்து திரு சீமானை பற்றின நிறைய விமர்சனங்கள் வச்சாரு. அவருடைய கொள்கை மாறிட்டாரு, தவறிட்டாரு அப்படின்றத. இன்னைக்கு பதிவில் என்ன போட்டிருக்காருன்னா, திரு வேல்முருகன் அவர்கள் அவர் நம்ம கட்சியில இணைஞ்சதுல இருந்து அவர் நாம் தமிழரை பற்றின ஒரு மாற்று கருத்தை வச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் வேறு கட்சியா இருந்தாலும் அவங்களும் நாங்களும் நட்பு சக்தி. இதை பற்றி அவங்க இதை நிறுத்தி கொள்ளணும்னு சொன்னோன்னே அவருக்கு அது உடன்படலை. அதனால இப்போ அவர் கட்சியில இருந்து விலகி தாவேக்கால இணைய இருக்கிறாருன்னு என்கிட்ட சொன்னாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் கூட சீமான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேன். கட்சியை விட்டு யாரெல்லாம் போனாங்களோ அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க பிடிக்கலன்ட்டு போனதில்லை. நேரடியாக நபர் ஒற்றை தலைமையாக இருந்துக்கிட்டு அவர் யார்கிட்டையும் அதாவது ஆலோசனையெல்லாம் கேட்டு செயல்படாத சீமான் என்ற நபர் தான் அந்த கட்சியை வளர்ந்ததுக்கு காரணமும் அவர் தான். பலர் கட்சி விட்டு ஓடுனதுக்கு காரணமும் அதுதான். இப்போ அவர் போனவரை என்ன பண்ணுறாரு? தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கு போறாரு. வெற்றிக்குமரனும் போனாரு. சரியா? வெற்றிக்குமரன் நிறைய ஆரம்பத்துல இருந்து பயணிச்சவர். இந்த வெற்றிக்குமரன் மாதிரி வெற்றிக்குமரன்லாம் சீமானை எதிர்த்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லல, லேசா சொல்லியிருப்பாரு. ஆனால் பொய்யா உண்மையான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது உண்மையா பொய்யான்றது ஜெகதீச பாண்டியன் வைத்த குற்றச்சாட்டுகள். சரிங்களா? எனக்கு என்ன படுதுன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப எங்களுக்கு ஒரு சீமானை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சா கூட எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை.
இவரை விட ரொம்ப மோசமானவர்கள்லாம் வந்து இந்த ஸ்டாலின்லாம் வந்து இருந்துக்கிட்டு பிற மொழியினர் இங்கிருந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இவரை போய் நம்ம பேசிக்கிட்டு இவர் நமக்கு எதிரியா அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு எதிரி மாதிரி கட்டமைச்சு அவர் முழுக்க ஒரு ஊடகத்துல போய் அவர் ஏத்து பேசுறது ஒரு வேலையா வச்சுட்டாரு. அந்த வேலையா வச்சத இவரை ஆதரிச்சிருக்க கூடாது. யாரு? வேல்முருகன் ஆதரிக்கல. அதான் போட்டிருக்காரு. அது எப்போ இன்னைக்கு போட்டிருக்காரு. முன்னாடில நான் ஒரு வருஷமா அவர் பேசுவாரு. இவர் வந்து இப்போ வந்துட்டு அதுக்கு தான் வர்றேன் இருங்க. இப்ப ஏன் சொல்றாரு தெரியுமா, அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் வந்து இவங்க 2 பேர் ரத்தம்ன்றாங்க. யாரு? சீமான் இவருக்கு ரத்தம், அவர் இவருக்கு ரத்தம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த சீமான் கட்சியை சீமான வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறது, அவர் பேரை கெட்ட பேர் ஆக்குற மாதிரி நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் போய் நம்ம கட்சி அடையாளத்தோட போய் பேசுறாருன்னா அந்த முதல் பேட்டியிலே வந்து தம்பி ராஜா இப்படி பேசாத. இல்ல சார், அதான் அவர் சொல்றாரு. பதிவுல நீங்க படிச்சீங்கன்னு தெரியல. நான் படிச்சுட்டேங்க. பல தடவை அவருக்கு சொல்லி அவரு கேட்கல. நான் பல தடவை சொல்லிட்டு நான் பாருங்க, ஒருத்தன் நான் கேட்கிறேன், ஒரு தடவை சொல்லி கேட்கல, 2வது தடவை சொல்லி கேட்கலாம் என்ன பண்ணுவேன், இப்ப அதை கட்சி விட்டு நீக்கிடுவேன், கிளம்பு. எத்தனை தடவைங்க? எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து பேட்டி கொடுத்தது 10-15 தடவை இருக்கும். அப்போ அதுக்காக கொடுத்துட்டு இருந்தாரு. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது வந்து இவர் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்றதுதான் நான் சொல்லுவேன் நான் வேல்முருகனை. இப்ப ஏன் சரி அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த வேல்முருகன் நடுவுல வந்துட்டு நான் அது இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான்ற மாதிரி லேசா பேட்டி கொடுத்தாரு. சரியா? ஆனா இப்போ இந்த இவர் வந்து வெளியில போப்பா அப்படின்ற அளவுக்கு நடந்துகிட்டது காரணம் அந்த அதர்மம் மனோஜ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. நிகழ்ச்சி நடத்தி சீமான வந்து மிக கேவலமா பேசிட்டாரு. அந்த மேடையில இவர் போய் பேசிட்டாரு. பேசின உடனே நீ எப்படா அப்படியெல்லாம் நாங்க வேற கட்சி, ஆனா சீமானை வந்து இந்த அளவுக்கு எல்லாம் கேவலமா பேசுறவங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சான்னு நாங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஜெகதீச பாண்டியன் அவருக்குள்ள ஒரு பெரியாரிஸ்ட் இருக்காருன்றது உங்களுக்கு அது இருக்கு. பெரியாரிஸ்ட் தான் அவரு. அதுல இருக்கிறாருன்றதெல்லாம் கிடையாது, இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவரே பெரியாரிஸ்ட் தானே, பாதி பெரியாரிஸ்ட் தானே இந்த இவர் நம்ம என்ன வேல்முருகன். விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கேவலமா ஊரே வந்துட்டு எப்பரா நீ சீமான பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்பட எல்லாரும் கேள்வி கேட்கும் போது ஐயோ அசிங்கமா போச்சே, இப்படி ஒருத்தனை கட்சியில் வச்சிருக்கமே அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஒரு வருஷமா பேச விட்டுட்டாரு. பேசட்டும்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அவரும் என்ன பண்றாரு, நீ உனக்கு இந்த இடத்துல எனக்கு பேச முடியலையா, இதோட ஒரு பெரிய இடம் இருக்கு, டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை வந்து அவர் எங்க போறாருன்னு வேற இவரே சொல்லி விடுறாரு, அவர் அங்கதான் போறாரு அப்படின்னு. அப்போ நீங்க இவ்வளவு நாள் வேல்முருகன் வந்து ஜெகதீச வந்து கண்டிக்கல அல்லது கண்டிச்சாரு, ஒரு மாதிரி லேசா கண்டிச்சாரு அப்படின்றீங்க. அப்போ அது அவரும் அதை விரும்பினாருன்றீங்களா? சீமான் அப்படி பேசினார், அவரு விரும்பினார்? அவரு கண்டிப்பா விரும்பி இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்னைக்கு வந்து வேல்முருகன் அவர்களோட கட்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பலர் போய் சேர்ந்திருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே நடந்துக்கிட்டது சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். சீமானும் சரி, வேல்முருகனும் சரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரத்தம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான இது ஒரு பற்று இருந்தா அது அப்படி அந்த அவர் என் ரத்தம் அப்படின்னா நீங்க ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க, அதை பலவீனப்படுத்துறது மாதிரி வந்து நான் நடந்துக்கிடக்கூடாது. நான் ஒரு கட்சி வச்சு நடத்துறேன், நீங்க 2 பேர் ரத்தம், என்ன பலவீனப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிடக்கூடாது. சரிங்களா? அதுதானே வந்து உண்மையான அந்த பற்று பாசம், அண்ணன் தம்பியோ ரத்தம் ஏதோ ஒன்றுக்கு காரணமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாராம், சீமான் என்ன பண்ணுவாராம், கட்சியை விட்டு ஓடுறவன்லாம் வந்து திமுக ஓடுறவனை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாராம். ஆனால் வேல்முருகன் மட்டும் ஓடினா அவர் கருகருன்னு காண்டில் இருப்பாராம். இவரு அவன்கிட்ட ஓடிட்டானே அப்படின்னு இருங்க சொல்லி முடிச்சுற. இவர் என்ன பண்ணுவாராம், என்ன வெளியில இருந்து இந்த திமுக இருந்து வந்தாலும் ஊழல் கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்துட்டோம்னு சொல்லுவானுங்க.
வரமாட்டாங்க. அதிமுக திமுக இருந்து இவர்கிட்ட ஏன் போறாங்க? என்ன இந்த தலைவர் புலி படத்துல பாடம் எடுத்துட்டு வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருப்பாங்க. அங்க இருந்து வரவர்கள்லாம் வரவேற்கப்படுகிறார்கள் இந்த முகாமுக்குன்ற மாதிரி இவர் வந்து தலை வச்சு ரெடியா இருப்பாராம் யாரு இடம் கொடுக்கறதுக்கு. இது என்னங்க இது? அது வந்து ஒரு கட்டத்துல முத்தி வெடிச்ச விஷயம் தான் அந்த யார நம்ம ஜெகதீச பாண்டியன். ஏன் தெரியுமா? அங்க இருந்து வர்றவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு தார்மீகமா வந்துட்டு இங்க பாரு நானும் அவரும் வந்துட்டு ரத்தம் உறவு, அவரை நீங்க எதுவும் பேசக்கூடாது சரியா? ஒரு அரசியல் ரீதியா நாகரிகமா மட்டும் பேசுங்க. ஆனா ரொம்ப கழுவி ஊத்துற மாதிரி ஒருத்தன் போய் பேசிட்டு இருப்பான். அது ஒரு வருஷமா பேசுவான். என்னங்க இது? அப்ப பாத்தீங்கன்னா அவர் நாங்க 2 பேர் ரத்தம்னு சொல்லிட்டு நடுவில் மானியத்தேனைன்ற மாதிரி ரத்தம்னு சொல்லிருக்காங்க. அதனால இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க மிஸ்டர் வேல்முருகன், மிஸ்டர் சீமான். நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. கட்சி விட்டு வெளியில வந்துட்டேன். என்ன இதே சீமான் வந்து அவன் எனக்கு வந்து அதிகமான எதிரின்னு சொன்னவர் ஒரு பையன்ட்ட 2013. ஆனா நான் அவரை எதிரியாவே இது வரைக்கும் நினைக்கவும் போறதில்ல. எனக்கு ஒரே ஒரு எதிரி தெலுங்கு ஆதிக்க ஸ்டாலின் தான் எனக்கு எதிரி. இந்த இனத்துக்கு 700 ஆண்டு காலமா எதிரியா இருக்கவன் தான் எனக்கு எதிரி. இந்த இனத்துக்கு எவனெல்லாம் எதிரியோ அவனெல்லாம் எனக்கு எதிரி. எனக்கு வேல்முருகன் எனக்கு தம்பி அண்ணன் அவரு எனக்கு தம்பி தான் வரும் சரிங்களா? அது மாதிரி இவர் எனக்கு அண்ணன் வாயத்தருன்னு சொல்லிட்டோம்னா அண்ணன் எங்க ஆபத்துல மாட்டிக்கிட கூடாதுன்னு நான் நினைப்பேன். அது மாதிரி பல இடங்கள்ல நான் நடந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட வேல்முருகன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் ஒரு போராளி அவரு. ஆனால் அவர் போராளின்ற பட்டத்திலே ஒரு கரும்புள்ளியை வாங்கி வச்சிருக்கிறாரு. என்ன? திமுகன்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துல 1.5 லட்சம் பேரை படுகொலை பண்றதுக்கு துணை போன கருணாநிதி என்ற துரோகி கூட்டத்தோட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அது வரலாற்றுல மிகப்பெரிய கரும்புள்ளி. அதை விட பெரிய கரும்புள்ளி என்ன தெரியுமா? இந்த 2021 இருந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் இந்த தத்தி ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. நடுவில் நான் அந்த காலேஜ் கட்டுறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். இதை இவங்களை நான் தான் மீட்டு விட்டேன். யார் துணையோட மீட்டு விடுறது? நம்ம இனத்துக்கு எதிரிகள் துணையோட இருந்துகிட்டு நீங்க வந்து 1-2 பேர் நல்ல வேலைகளை செய்வீங்களா? அதனால வந்து திருந்துங்க மிஸ்டர் வேல்முருகன். இதைத்தான் அடுத்த கேள்வியா கேட்கலாம். திரு வேல்முருகன் சீமான விமர்சிச்ச அளவு அவங்க கட்சியினர் வந்து ஸ்டாலினை எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. ஜெகதீஷ் வைக்கல. கூட்டணியில இருந்துகிட்டு எப்படிங்க வைக்க முடியும்? நான் தான் உங்களுக்கு பாஸ், புரியுதா? நான் உங்களுக்கு பாஸ். என்ன நீங்க விமர்சனம் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட வேலை செய்ய முடியுமா? இல்ல இப்போ இதே நான் தான் முதலமைச்சர். நான் இடம் கொடுத்தா உங்களுக்கு நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன விமர்சனம் பண்ண முடியுமா? இப்போ கொள்கை ரீதி ஏதாவது வேற்றுமை இருந்தா அது விமர்சனம் பண்ணலாம். இப்ப திருமாவளவன் கூட அப்பப்போ அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. சட்டமன்றத்துல அது இதுன்னு பேசுவாரு. என்ன பேசிட்டு நடுவுல போய் கொஞ்சம் முட்டு கொடுத்துக்கிடுவாரு. அதாவது எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு அதிமுகவை பிடிச்சி பரண்டுவாரு. அப்புறம் வந்து திருப்பி போய் இந்த பாஜக கூட கூட்டணி வச்சது பெரிய மாபெரும் உலகமாக குற்றம் போல பேசிக்கிட்டு கொஞ்சம் தலைவா பார்த்துக்கிட்டியா நான் வந்து கொஞ்சம் இப்படிலாம் பேசியிருக்கேன்ற மாதிரி காட்டிக்கிடுவாரு. அதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து இதெல்லாம் அரசியலுங்க. நாங்களாம் அரசியல்வாதியா இருந்தா கூட ஒரு நேர்மையா அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த இனத்துக்கு வந்து நடிக்க கூடாது சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. வேல்முருகனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது சரிங்களா? நல்ல சட்டமன்ற அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனை மூல முடுக்க எல்லாமே தெரியும். இந்த இனத்தின் மேல தீவிரமான பற்று கொண்டவர். சீமான் நல்ல பேச்சாளர். அவருக்கும் இந்த இனத்துக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனா இவங்க எங்க தடுமாறுவாங்க தெரியுமா? சீமான் போயிட்டு எனக்கு முதன்மையான எதிரி பாஜக தான், திமுக எங்க பங்காளி, அது எங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எரிமலை திரண்டு வெளியில வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணி ஊற்றி அமைக்கிடுவாரு. அப்படி அவரு அந்த மாதிரிலாம் சொன்னது இல்லையே. அவர் இப்ப திமுக ஆமாங்க, தமிழ் தேசிய அரசியல் வந்து திமுகன்ற ஒரு திராவிட கட்சியில இருந்தவங்க என்னோட பங்காளின்னு அவர் உறவு முறையில தான் சொல்லி. உறவு முறையா எந்த முறையா நீங்க திமுக பங்காளி எப்படிங்கப்பா திமுகவே என் பங்காளின்னு சொல்லிட்டாருங்க. ஒரு எரிமலையை வந்துட்டு நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி எரிமலையை தயாரிச்சு அது வெடிக்கிற நேரத்துல டப்புக்குன்னு கொண்டு போய் ஐஸ் கட்டியை தூக்கி உள்ள போடுவாரு. உள்ள போட்டு இது வந்து எங்க பங்காளி, டோன்ட் டிஸ்டர்ப் பிளேஸ்
அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாரு. திருப்பி அது வந்து அந்த அனலாகி தேறி வரும்போது திருப்பி இன்னொரு ஈரக்கம்பளியை போட்டு பொத்தி மூடுவாரு. என்ன இப்படி செய்யாம இவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் தீவிரமா அந்த தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துட்டு போயிருக்கோம். அதே மாதிரி இவர் வேல்முருகன் என்னதான் பவர் எல்லாம் இருக்கட்டும், நான் டோல்கேட்டை உடைச்சேன், அதை உடைச்சேன், இதை உடைச்சேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒரு 1.5 லட்சம் பேரை பள்ளி கொடுத்துருக்கோம் அந்த திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தால. அதோட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 சதுரடி உள்ள நிலத்தை நம்ம நாட்டை நம்ம இழந்திருக்கிறோம். என்ன அந்த நாட்டை மீட்கிறதுக்காக போராடினவர் தலைவர். அந்த படத்தை நீங்க வச்சிருக்கீங்க. பக்கத்திலே வந்துட்டு இந்த இனத்துக்கே எதிரியான ஈவேரா படத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க. சீமான் இப்பதான் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு தூக்கி கடாசி விட்டாரு. என்ன இப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எரிமலை உருவாக்கிடுது. திருப்பி என்ன பண்ண தெரியுமா, அப்படி ஈரக்கம்பளி இதே கையால வந்துட்டு இவர் ஒரு ஈரக்கம்பளியை பொத்திடுறாரு, அவர் ஒரு ஈரக்கம்பளியை பொத்திடுறாரு. இந்த மாதிரி ஈரக்கம்பளியை இந்த மாதிரி வந்து நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒண்ணு நாங்க எரிஞ்சு சாம்பலா போனாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க எரிமலையை வந்து வெடிக்க வச்சு செதறதுக்கு தான் நாங்க வேலை செய்வோமே தவிர இந்த இனம் வந்து சந்திக்கிற பிரச்சனைக்கு இங்க தீவிரமான ஒரு தமிழ் தேசிய நெருப்பு மாதிரி கிளம்பி வந்திருக்கணும் இதுக்குள்ள. ஏன்னா எவ்வளவு தூரம் இழந்துட்டோம், இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு இழந்துட்டோம்.